guys, welcome to my channel. Thank you so much for the video ku neenga nariya per support pannirundinga. So adhe mari indha video ku neenga support pananum. So indha video enna paaka porona how to get a software job without experience அப்படினா பார்க்க போறோம். So நான் ஒரு fresh graduate, நான் இப்போதான் company குள்ள enter ஆக போறேன். பட் எனக்கு வந்து எந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இல்ல, நான் எப்படி ஜாப் அப்ளை பண்றது? ஆர் நான் ஒரு மார்க்கெட்டிங் ஃபீல்டில் இருக்கேன், இப்போ தான் ஐடி இண்டஸ்ட்ரிக்குள்ளே வர போகிறேன். பட் எனக்கு அந்த ஐடி இண்டஸ்ட்ரி பற்றி எந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸும் இல்லை, நான் எப்படி ஜாப் அப்ளை பண்ணுறது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அவங்களுக்கான வீடியோ தான் இது. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பில்ட் யுவர் ஸ்கில்ஸ். ஸோ ஆன்லைனில் நிறையா சர்டிஃபிகேஷன் கோர்சஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி கோர்சஸ் நீங்கள் வந்து எடுத்து நீங்கள் வந்து உங்கள் ஸ்கில்ஸை வந்து டெவலப் பண்ணிக்கலாம். சப்போஸ் இப்போ உங்களுக்கு வெப் டெவலப்மெண்ட்டில் இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா வெப் டெவலப்மெண்ட் ரிலேட்டடான கோர்ஸ் வந்து பூட் கேம்ப்ஸ் அண்ட் சர்டிஃபிகேஷன் கோர்சஸ் ஆன்லைனில் இருக்குது. ஸோ அந்த மாதிரி கோர்சஸ் நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். அண்ட் வந்து பார்த்திங்கன்னா, இந்த மாதிரி கோர்சஸ் எடுத்தால் மட்டும் நான் எனக்கு ஸ்கில்ஸ் டெவலப் பண்ணால் மட்டும் எனக்கு ஜாப் கிடச்சிருமா அப்படின்னா நோன்னு தான் நான் சொல்லுவேன். பிகாஸ் உங்களை மாதிரி நிறைய பேர் வந்து அவங்க ஸ்கில்ஸ் டெவலப் பண்ணிக்கிறதுக்கு ஆன்லைனில் கோர்சஸ் வந்து எடுப்பாங்க, கம்ப்ளீட் பண்ணுவாங்க, சர்டிஃபிகேஷன் ஆட் பண்ணுவாங்க. பட் இது மட்டும் பண்ணால் வந்து ஜாப்ஸ் கிடச்சிடாது. ஸோ ப்ராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ அது வந்து நீங்கள் எப்படின்னா உங்கள் போர்ட்ஃபோலியோ நீங்கள் க்ரியேட் பண்ணணும். ஸோ சாஃப்ட்வேர் ஜாப்புக்கு வந்து எப்படி போர்ட்ஃபோலியோ க்ரியேட் பண்ணுறது அப்படின்னா, இப்போ உங்களுக்கு வெப் டெவலப்மெண்ட்டில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா ஸோ வெப் டெவலப்மெண்ட் ரிலேட்டட் கோர்ஸ் வந்து நீங்கள் ஃபினிஷ் பண்ணிவிட்டு தென் அவங்களோட ஓன் வெப்சைட்டை வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி வெப்சைட்டை வந்து க்ரியேட் பண்ணிவிட்டு ஸோ உங்களுக்கு வந்து ஒரு GitHub அக்கௌண்ட்டை வந்து க்ரியேட் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த GitHub அக்கௌண்ட்டில் வந்து உங்களோட வெப்சைட் கோடை வந்து நீங்கள் பேஸ்ட் பண்ணி GitHubக்கு வந்து ஒரு லிங்க் இருக்கும். ஸோ உங்களோட அக்கௌண்ட் லிங்க், GitHub அக்கௌண்ட் லிங்க் இருக்கும். அந்த லிங்க்கை வந்து உங்களோட ரெஸ்யூமில் ஆட் பண்ணும்போது உங்களுக்கு காம்படிஷன் வந்து லோவாக இருக்கும். ஸோ மித்தவங்களை கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக உங்கள் ரெஸ்யூம் வந்து ஷார்ட் லிஸ்ட் ஆகும். ஸோ நெக்ஸ்ட்டு ஸ்டெப் பார்த்திங்கன்னா நெட்வொர்க். ஸோ நெட்வொர்க் வந்து ரொம்ப முக்கியம் ஒரு ஜாப் சர்ச்சிங் பண்ணுறீங்க அப்படின்னா. ஸோ பேசிக்லி நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம ஃப்ரெண்ட்ஸ் யாராவது MNC கம்பெனிலையோ இல்லை வேறு ஏதாவது கம்பெனியில் வந்து ஒர்க் பண்ணுவாங்க, அவங்கக்கிட்ட நம்ம வந்து கனெக்ட் பண்ணி ரெஃபர் பண்ண சொல்லுவோம் அவங்க கம்பெனியில். அப்படி தானே பேசிக்காக எல்லோரும் அதான் பண்ணுவோம். பட் வந்து நான் அப்ளை பண்ணுற ஃபீல்டில் யாரும் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஒர்க் பண்ணல, நான் எப்படி வந்து கனெக்ட் பண்ணுறது அப்படின்னா ஆன்லைனில் வந்து பார்த்திங்கன்னா கிரியேட்டர் கிளப் அப்படிங்கிற ஒரு வெப்சைட் இருக்குது. ஸோ இந்த வெப்சைட் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஆன்லைன் லைவ் செக்ஷன் வந்து இந்த வெப்சைட்டில் நடத்துவாங்க. உங்கள் ஃபீல்டுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு இப்போ UIX டிசைன் வந்து இன்ட்ரெஸ்ட்டாக இருந்துச்சுன்னா, இல்லை வந்து வெப் டெவலப்மெண்ட்டில் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா அந்த ஃபீல்டில் இருக்கிறவங்க வந்து லைவ் ஆன்லைன் செக்ஷன் நடத்துவாங்க. ஸோ வந்து ஆல்ரெடி வந்து டிலைட்லேயோ இல்லை TCSலையோ ஒர்க் பண்ணுறவங்க வந்து லைவ் செக்ஷன் நடத்துவாங்க. ஸோ நீங்கள் அந்த லைவ் செக்ஷனில் அட்டன் பண்ணி ஏதாவது டவுட்ஸ் வந்து கிளாரிஃபை பண்ணிக்கலாம், இல்லை அவங்களோட பர்சனலாக கனெக்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். கிரியேட்டர் கிளப் அப்படிங்கிற வெப்சைட்டில் நிறைய கோர்சஸ் இருக்குது. பிளாக் செயின் ரிலேட்டட் கோர்சஸ், வெப் டெவலப்மெண்ட் ரிலேட்டட் கோர்சஸ், UIX டிசைனர் கோர்சஸ், இந்த மாதிரி நிறைய கோர்சஸ்க்கு இருக்குது. ஸோ நீங்கள் வந்து அவங்களோட வந்து பர்சனலாக நீங்கள் வந்து கனெக்ட் பண்ணிவிட்டு அவங்களோட இன்டர்வியூ எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு, ஸோ வந்து உங்கள் கம்பெனியில் நான் எப்படி அப்ளை பண்ணுறது, எப்படி அப்ளை பண்ணால் என்னோடய ரெஸ்யூம் வந்து ஷார்ட் லிஸ்ட் ஆகும், அந்த மாதிரி எல்லா டவுட்ஸையும் நீங்கள் வந்து கிளாரிஃபை பண்ணிக்கலாம். ஸோ அது ஒரு யூஸ்ஃபுல்லான வெப்சைட்டும் கூட. நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்த்திங்கன்னா அப்ளை ஃபார் இன்டர்ன்ஷிப். ஸோ இன்டர்ன்ஷிப் அப்ளை பண்ணுறது ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம். ஆன் கேம்பஸ் வந்து அப்ளை பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு கம்பெனியில் செலக்ட் ஆனதுக்கப்புறம் 6 months இன்டர்ன்ஷிப் இருக்கும். அதுக்கப்புறம் உங்கள் ஜாப் வந்து பர்மனெண்ட் பண்ணுவாங்க. ஸோ இப்போ ஆஃப் கேம்பஸில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணிங்க அப்படின்னா இன்டர்ன்ஷிப் வந்து நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு 3 months இன்டர்ன்ஷிப் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கு வந்து ஸ்டீஃபண்டும் அவங்க தருவாங்க. ஸோ இன்டர்ன்ஷிப்க்கு எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னா, நீங்கள் ஏதாவது ஒரு ஆன்லைன் கோர்சஸ் வந்து நீங்கள் லேர்ன் பண்ணிக்கிட்டு நீங்கள் வந்து இன்டர்ன்ஷிப் வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ இந்த இன்டர்ன்ஷிப் அப்ளை பண்ணுறதுனால என்ன ஒரு யூஸ்ஃபுல்னஸ் அப்படின்னா, உங்களுக்கு எந்த ஒரு ப்ராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸும் இல்லை, நான் எந்த ப்ராஜெக்ட்டும் நான் பண்ணதில்லை அப்படின்னா உங்களுக்கு வந்து இன்டர்ன்ஷிப் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அந்த 3 months நீங்கள் பண்ணுற ப்ராஜெக்ட்டை வந்து உங்கள் ரெஸ்யூமில் வந்து நீங்கள் ஆட் பண்ணலாம். ஸோ நீங்கள் ஆட் பண்ணும்போது உங்கள் ரெஸ்யூம் வந்து ஷார்ட் லிஸ்ட் ஆகும். அண்ட் உங்களுக்கு அந்த ஃபீல்டை பற்றி ஒரு பேசிக் நாலேஜ் தெரிஞ்சிருக்கும். நம்ம என்ன ஒர்க் பண்ணோம், ஆல்ரெடி இன்டர்ன்ஷிப்பில் நம்ம என்னென்ன ஒர்க் பண்ணோம் அப்படிங்கிற ஒரு பேசிக் நாலேஜ் தெரிஞ்சிருக்கும். ஸோ இன்டர்வியூவர் வந்து உங்களுக்கு கொஸ்டின் கேட்கும்போது நீங்கள் அந்த ப்ராஜெக்ட் வச்சே மோஸ்ட்டாக வந்து நீங்கள் ஆன்சர் பண்ணிடலாம். இன்டர்ன்ஷிப் அப்ளை பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரஸ்டடான ஜாப் சைட் எடுத்துக்கோங்க. LinkedIn ஆர் Indeed மாதிரி ஒரு ட்ரஸ்டான ஜாப் சைட்டில் நீங்கள் இன்டர்ன்ஷிப் அப்ளை பண்ணுங்கள். இப்போ சப்போஸ் நான் வந்து UIUX டிசைனருக்கு வந்து நான் இன்டர்ன்ஷிப் அப்ளை பண்ணுறேன் அப்படின்னா ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஒரு 1 or 2 days வந்து அவங்க வந்து டெலிஃபோன் இன்டர்வியூ வைப்பாங்க. ஸோ அந்த டெலிஃபோன் இன்டர்வியூ மோஸ்ட்லி அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்யூனிகேஷன் பேஸ் பண்ணி தான் இருக்கும். உங்களோட பர்சனல் இன்ஃபர்மேஷனை பேஸ் பண்ணி தான் இருக்கும். நீங்கள் எந்த காலேஜில் படிச்சிங்க, என்ன படிச்சிங்க, ஸோ இப்போ என்ன பண்ணுறீங்க, அந்த மாதிரி பர்சனல் இன்ஃபர்மேஷன் உங்கள் கம்யூனிகேஷன் வந்து செக் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் ரவுண்ட் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஷார்ட் லிஸ்ட் ஆனதுக்கப்புறம் வந்து ஒரு அசைன்மெண்ட் கொடுப்பாங்க. அது உங்கள் 24 hours முடிக்கிற மாதிரி ஒரு அசைன்மெண்ட் கொடுப்பாங்க. ஸோ இப்போ UIUX டிசைனர் அப்படின்னா
ஒரு இ-காமர்ஸ் வெப்சைட் பிக் பாஸ்கெட் மாதிரி ஒரு இ-காமர்ஸ் வெப்சைட் வந்து நீங்கள் UI UX டிசைன் பண்ணுங்கள் அப்படின்னு 24 hours டைம் கொடுத்து அதுக்கப்புறம் வந்து ஒரு லிங்க் கொடுத்து அதில் சப்மிட் பண்ண சொல்லுவாங்க. தென் வந்து அதில் நீங்கள் ஷார்ட் லிஸ்ட் ஆனதுக்கப்புறம் HR இன்டர்வியூ நடக்கும். ஸோ அந்த HR இன்டர்வியூவில் என்ன கேட்பாங்க அப்படின்னா அவங்களோட ஸ்டீஃபன் நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்க அண்ட் ஒரு நாள் வந்து இன்டர்ன்ஷிப் பண்ண போகிறீங்க அந்த மாதிரி ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன் தான் கேட்பாங்க. ஸோ இந்த மாதிரி தான் இன்டர்ன்ஷிப் ப்ராசஸ் வந்து நடக்கும். வந்து பார்த்தீங்கன்னா பி ப்ரோஆக்டிவ் அண்ட் பர்சிஸ்டன்ட். ஸோ வந்து கண்டினியூஸாக நீங்கள் வந்து அப்ளை பண்ணிகிட்டே இருங்க. ஸோ ஒரு கம்பெனியை வந்து நீங்கள் செலக்ட் ஆகலை அப்படின்னா ரொம்ப டிப்ரெஸ்ட் ஆகி ரொம்ப வந்து ஒரு மாதிரி டவுன் ஆகிடக்கூடாது. ஸோ பரவாயில்ல, இட்ஸ் ஓகே. ஒரு கம்பெனி இல்லைன்னா இன்னொரு கம்பெனி, ஓகே, கண்டினியூஸாக அப்ளை பண்ணிகிட்டே இருங்க. ஒரு இன்டர்வியூவில் நீங்கள் வந்து செலக்ட் ஆகலை அப்படின்னா ஏதாவது ஒரு ரீசன் இருக்கும். உங்களுக்கு வந்து ஒரு கொஷினுக்கு வந்து ஆன்சர் தெரியாமல் இருக்கலாம், இல்லை நீங்கள் வந்து ப்ரெசென்ட் பண்ணுற விதம் ஆர் கம்யூனிகேஷன் வந்து லோவாக இருக்கலாம், அந்த மாதிரி ரீசன்ஸ் ஏதாவது இருக்கலாம். ஸோ அதையெல்லாம் நீங்கள் டெவலப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் இன்டர்வியூவில் வந்து பெட்டராக பர்ஃபார்ம் பண்ணுங்கள். ஸோ வந்து ரொம்ப டவுன் ஆகி ரொம்ப அதை பற்றி திங்க் பண்ணிகிட்டு இருக்காதிங்க, ஓகேங்களா. அதே மாதிரி ப்ரீ ஜட்ஜ்மெண்ட்டாக இருக்காதிங்க. ஸோ என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இந்த கம்பெனிக்கு தான் போகிறாங்க, நானும் இதே கம்பெனிக்கு தான் போகணும், இந்த கம்பெனி கிடைக்கலன்னா அவ்வளோதான், அந்த மாதிரி ப்ரீ ஜட்ஜ்மெண்ட்டாக இருக்காதிங்க. ஸோ எந்த கம்பெனி கிடைச்சாலும் ஓகே தான். ஸோ ஸ்மால் கம்பெனியாக இருந்தாலும் சரி, MNC கம்பெனியாக இருந்தாலும் சரி. ஸ்மால் கம்பெனினா நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணிவிட்டு MNC கம்பெனிக்கு போகிறோம், தட்ஸ் ஆல். ரொம்ப வந்து ப்ரீ ஜட்ஜ்மெண்ட்டாக இருக்காதிங்க. பி ஓப்பன் டு இன்டர்வியூஸ். வந்து பார்த்தீங்கன்னா ஹைலைட் ட்ரான்ஸ்ஃபரபிள் ஸ்கில்ஸ். ட்ரான்ஸ்ஃபரபிள் ஸ்கில்ஸா அப்படின்னா என்ன அப்படின்னா, இப்போ வந்து நான் ஒரு ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்மெண்ட் ஜாப்க்கு நான் அப்ளை பண்ணுறேன். என்னோடய ரெஸ்யூமில் வந்து ஸ்கில்ஸில் வந்து எனக்கு வந்து HTML தெரியும், CSS தெரியும், JavaScript தெரியும், நான் அதை மட்டும் நான் மென்ஷன் பண்ணுறேன். ஸோ வந்து உங்களோட பர்சனல் ஸ்கில்ஸ் என்ன, நீங்கள் உங்களோட பர்சனாலிட்டி என்ன அப்படின்னு ரெக்ரூட்டர் வந்து பார்ப்பாங்க. ஸோ வந்து இதனால் என்ன யூஸ் அப்படின்னா, இப்போது 2 பேர் வந்து அதே ஜாப்புக்கு வந்து அப்ளை பண்ணுறாங்க. ஒருத்தர் வந்து சாஃப்ட்வேர் ஸ்கில்ஸ் மட்டும் அப்ளை பண்ணுறாங்க, சாஃப்ட்வேர் ரிலேட்டட் ஸ்கில்ஸ் மட்டும் அப்ளை பண்ணுறாங்க. இன்னொருத்தர் வந்து சாஃப்ட்வேர் ஸ்கில்ஸ் ப்ளஸ் அவங்களோட பர்சனல் ஸ்கில்ஸும் அப்ளை பண்ணுறாங்க. ஸோ எந்த மாதிரி ஒரு ஸ்கில் அப்படின்னா கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ், ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸ், க்ரியேட்டிவிட்டி அண்ட் லீடர்ஷிப், இந்த மாதிரி ஸ்கில்ஸ் அவங்க ஆட் பண்ணுறாங்க. அப்போது வந்து ஒரு ரெக்ரூட்டராக இருக்கும் போது 2 ரெஸ்யூமில் வந்து எந்த ரெஸ்யூமுக்கு வந்து ஒரு ப்ளஸ் மார்க் கிடைக்கும் அப்படின்னா, யார் வந்து அவங்களோட பர்சனல் ஸ்கில்ஸையும் ஆட் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு தான் வந்து ப்ளஸ் 1 மார்க் கிடைக்கும். ஸோ அவங்களோட ரெஸ்யூம் தான் ஷார்ட் லிஸ்ட் ஆகும். ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது அவங்களோட ரெஸ்யூமுக்கு ப்ளஸ் 1 மார்க் வந்து கிடைக்கும். உங்கள் ரெஸ்யூமில் வந்து உங்களுக்கு ஒரு டெக்னாலஜி பற்றி உங்களுக்கு தெரியல, பட் நீங்கள் அந்த ரெஸ்யூமில் வந்து அந்த டெக்னாலஜி நீங்கள் அப்டேட் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த மாதிரி பண்ணாதீங்க. ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா, அப்போது ரெக்ரூட்டர் வந்து ரெஸ்யூமை பார்த்து தான் உங்ககிட்ட வந்து கொஷின் கேட்பாரு. ஸோ உங்களுக்கு அந்த டெக்னாலஜி பற்றி தெரியல அப்படின்னா நீங்கள் வந்து அதுக்கு வந்து நீங்கள் ஆன்சர் சொல்ல முடியாது. ஸோ அப்படி ஆன்சர் சொல்ல முடியல அப்படின்னா அந்த ரெக்ரூட்டருக்கு உங்கள் மேலே ஒரு பேட் ஒப்பீனியன் வந்து க்ரியேட் ஆகும். பிகாஸ் நீங்கள் அந்த டெக்னாலஜி வந்து ரெஸ்யூமில் ஆட் பண்ணியிருக்கீங்க, தெரியும் அப்படின்னு தான் ஆட் பண்ணியிருக்கீங்க, பட் அதை பற்றி உங்களுக்கு கொஷின் கேட்கும்போது உங்களுக்கு அதை பற்றி தெரியலங்கும் போது உங்கள் மேலே ஒரு பேட் ஒப்பீனியன் வந்து க்ரியேட் ஆகும். ஒரு இன்டர்வியூவில் வந்து ஒரு 15 கொஷின்ஸ் கேட்குறாங்க, ஒரு 20 minutes தான் வந்து ஒரு இன்டர்வியூ நடக்கும். ஸோ அந்த 20 minutesல வந்து ஒரு மேக்ஸிமம் ஒரு 15 கொஷின்ஸ் கேட்குறாங்கன்னு வைங்க. ஸோ அந்த 15 கொஷின்ஸில் எல்லா கொஷின்ஸுமே உங்களுக்கு தெரியும்னு அவசியம் இல்லைல்ல. ஸோ ஒரு 15 கொஷின்ஸில் உங்களுக்கு ஒரு 11 கொஷின்ஸ் தெரிஞ்சிருக்கலாம், 12 கொஷின்ஸ் தெரிஞ்சிருக்கலாம், ஒரு 3 or 2 கொஷின்ஸ் தெரியாமல் இருக்கலாம். ஸோ தெரியாத கொஷினுக்கு வந்து நீங்கள் தப்பாக ஆன்சர் பண்ணாதீங்க. ஸோ தெரியாத கொஷின் வந்து அவங்க கேட்டாங்க அப்படின்னா ஐ டோன்ட் நோ அப்படின்னு சொல்லிடுங்க. தெரியலன்னு சொல்கிறதுல வந்து தப்பும் இல்லை. பிகாஸ் நீங்கள் வந்து அதை ஹானஸ்ட்டாக சொல்கிறீங்க இல்லையா. ஸோ அது வந்து இன்டர்வியூருக்கு வந்து உங்கள் மேலே ஒரு நல்ல இம்ப்ரெஷன் வந்து க்ரியேட் ஆகும். ஸோ உங்களுக்கு ஒரு கொஷின் தெரியலனா ஓகே, தெரியல தான். 15 கொஷின்ஸ் கேட்குறாங்க அப்படின்னா அந்த 15 கொஷின்ஸ்க்கும் வந்து ஆன்சர் பண்ணணும் அப்படின்னு அவங்க நினைக்க மாட்டாங்க. பேசிக்காக ஒரு மேக்ஸிமமாக ஒரு ஆன்சர் பண்ணுறாங்களா அப்படின்னு தான் அவங்க பார்ப்பாங்க. ஸோ உங்களுக்கு வந்து ஒரு கொஷின் தெரியலனா தெரியலன்னு சொல்லிடுங்க. இதெல்லாம் வந்து சில டிப்ஸ் ஃபார் அப்ளைங் சாஃப்ட்வேர் ஜாப்ஸ்க்கு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கா இல்லையா அப்படின்ட்டு. ஸோ நிறைய பேர் வந்து வெப் டெவலப்மெண்ட் ரிலேட்டட் அண்ட் UI UX டிசைனர் ரிலேட்டட் வீடியோலாம் போடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ அப்கமிங் வீடியோஸில் வந்து நான் இன்னும் டீட்டெயிலாக போகலான்ட்டு இருக்கேன் UX டிசைனர் அண்ட் வெப் டெவலப்மெண்ட் ரிலேட்டட் வீடியோஸு. ஸோ அந்த வீடியோஸில் நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான ஜாப் ரிலேட்டட் வீடியோஸ்லாம் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய்.